மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஓர் பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதுக்கு உதாரணம் தான் நம்ம மல்லி. ஏன்னா தான் பொண்ணு ஒரு ஆபத்தில் இருக்கா, அவளை எப்படியாச்சும் காப்பாற்றே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பெண் காலியாகவும் மாறுவா, மறுபக்கம் என்ன உருவம் வேணாலும் மாறுவாங்க அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம மல்லி கடைசியில் டாக்டர் ரூபத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம வெண்பாவை சேஃபாக வந்து காப்பாற்றுறாங்க. நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம மல்லியும் சரி, இன்னொரு பக்கம் அந்த நர்ஸு மகாவும் சரி, எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா மறுபடியும் வெண்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் அந்த போலீஸ்கிட்ட பர்மிஷன் வந்து கேட்பாங்க இல்லையா. மறுபக்கம் அவங்களும் ரூம் எடுத்து தங்க வைப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த வேலன், அதாவது ஹாஸ்பிட்டலோடைய ஹெட் இன்சார்ஜ் இருக்கான் இல்லையா, அவன் இருந்துட்டு இந்த மல்லியும் சரி, இன்னொரு பக்கம் அந்த மகாவையும் சரி, 2 பேரும் தீர்த்து கட்டியாகணும். ஏன்னா இவங்கள தீர்த்து கட்டலைன்னா அதுக்கப்புறம் நாம் இந்த குழந்தைங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதில் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியாது, இல்லைனா நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நைட்டு நம்ம மல்லியும் அந்த மகாவும் தூங்கியிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் அந்த ரவுடிங்களை வந்து அனுப்புவாங்க. ஆனால் நம்ம மல்லியோ கொஞ்சம் உஷார்னு வந்து சொல்லலாம் இல்லையா. ஏன்னா டோர் வழியாக, அதாவது அவங்க நிழல் திருடர்கள், அதாவது நம்மளை போட்டு தள்ள ரவுடிங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு உஷாராயிட்டு மறுபக்கம் எதை பற்றியும் யோசிக்காமல் ஆல்ரெடி போலீஸ் இருந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா எந்த டைம் என்னென்னலாம் யோசிக்காதீங்க, எங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க. ஏன்னா நைட் நாங்கள் எப்படியும் இரவு ரோந்து பணியில் தான் வந்து இருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சாலே இங்கே ஓடி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அது போல தான் இப்போ அந்த ரவுடிங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க கதவை உடைச்சி நம்ம மல்லி வந்துட்டு எப்படியாச்சும் கன் பாயிண்டில் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே போலீஸ் இருந்துட்டு அவங்களுக்கு மரண பயத்தை வந்து காட்டுறாங்க. ஏன்னா போலீஸுடைய வண்டி சத்தம் கேட்டதுமே இப்போது அவங்க துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரவுடிங் இருந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இனி டைம் போக போக வந்துட்டு வெண்பாவுடைய உயிருக்கு வந்து ஆபத்தாயிடும். மேடம் என்ன தான் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதாவது ஒருத்தர் ட்ரெஸ் வேற போட்டு மாஸ்க் போட்டாலே உருவம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத இந்த நாடகத்தில் மட்டும்தான் வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது டாக்டர் போல் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மறுபக்கம் மாஸ்க் போட்டுக்கிட்டா அந்த மகா நர்ஸுக்கிட்ட, மகா இப்போ என்னை வந்து அடையாளம் தேர்தான்னு வந்து கேட்கும்போது, மேடம் சுத்தமாக சத்தியமாக உங்களை வந்துட்டு யார் என்னன்னு அடையாளமே தெரியல மேடம் அப்படின்ட்டு இப்போது நம்ம மல்லி டாக்டர் வேஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் தான் பொண்ணு வெண்பா இருக்கிறத வந்து பார்த்ததுமே இப்போ தான் நம்ம மல்லிக்கு உயிரே வந்தது போல் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மறுபக்கம் வெண்பாச்செல்லாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டதுமே, மல்லியாம்மா நீங்கள் வந்துட்டிங்களா, நீங்கள் வருவீங்கன்னு எப்படியும் தெரியும், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மகா நர்ஸ் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி மல்லியாம்மா, என்னை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க மல்லியாம்மா அப்படின்னு இப்போது நம்ம வெண்பாவும் சரி மல்லியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அன்பு பாசம் இதை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த ஒரு சமயத்தில் தான் அந்த ரவுடி இருந்துட்டு வர முயற்சி பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா. ஏன்னா ரவுடிங்க எப்படி நம்ம மல்லிக்கும் அந்த போலீஸ் கண்ணில் மண்ணை தூங்கினாங்களோ அதே போல தான் இப்போ நம்ம மல்லியும் மகாநர்ஸும் சேர்ந்து இந்த ரவுடிங்களோட கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம வெண்பாவை ஷேப்பாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது, நம்ம மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.